ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்லாம் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை காணும்படி செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, கடந்த ஆண்டவரே 7 மாதங்கள் இங்கே நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். 7 மாதங்கள் தாங்கினீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவைகள்லாம் சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா போஷித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உடுத்துவித்தீரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடை கொடுத்தீரே, உணவு கொடுத்தீரே அப்பா. ஜீவனை சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டு நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை நாட்கள் ஆண்டவரே, இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்களை நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 ஆண்டவரே ஆண்டு ஆண்டவரே ஆரம்பித்து 7 மாதங்கள் கடக்கும்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. நன்றியோடும் பாத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே, துதியோடும் பாத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பராய் இந்த நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலவீன நேரத்திலே எங்களை தாங்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலன் கொடுத்தீரே, சுகம் கொடுத்தீரே, தேவைகள்லாம் சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தின் 1வது நாளில் ஆண்டவரே அதிகாலையில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆட்சி பொருந்தியவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாதத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த மாதத்தின் 1வது நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை, 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 ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆண்டவரே, ஆவியான தேவனுக்கே. ஆமாண்டவரே, இந்த கால நேரத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. நன்றியோடு நீ சில நன்மை நினைத்து நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா.
ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்ற சங்கீதம் 103 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திர, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அக்கிரமங்களாம் மன்னித்து நோய்களெல்லாம் நம்மை விட்டு விலக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவர், கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எழும்பி நின்று ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் நினைத்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி, நன்றி ஆண்டவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்றிகளை ஏறெடுப்போம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்றி ஆண்டவரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. பாடுவோம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எட்டாத உயரத்திலே, ஆமாண்டவரே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்றி ஆண்டவரே. இந்த 7 மாதங்களை நடத்தினீரே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திர ராஜா. மறவாமல் என் நினைவாயிருந்து நடத்துகிறவரே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்யலாம். ஸ்தோத்தரிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஓ, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்மைகளை செய்தவரே. ஹல்லேலூயா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றோ நல்மேய்ச்சல், ஆண்டவரே, மேய்ப்பரா இந்த நடத்துனீங்களே, நன்றி ஆண்டவரே. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன்.
நன்றி 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 நன்றி. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு ராஜா, ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகளை செய்தவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றிகளை ஏறெடுக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 7 மாதங்கள் ஆண்டவரே, இத்தனை நாட்கள் வாரங்கள் நடத்தி நீ நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காக நன்றி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இதுவரைக்கும் நடத்தின தேவன் ஆண்டவர் இனிமேல் நடத்த வல்லவர் ஆண்டவரே. இதுவரைக்கும் கிருபையை கொடுத்தீர் ஆண்டவர், பலத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இன்னும் நீங்க கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, வருகிற புதிய மாதத்தினுடைய கிருபை எங்கள் தாங்க முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்போம் ஆண்டவர், ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் நடத்துறீங்க ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. இனிமேலும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. தாங்க ஆண்டவரே, புது பலனை தாரும் தேவா. ஆண்டவரே, புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திர ராஜா. எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நீங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்புங்க. கேட்பங்க ஆண்டவரே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை இந்த மாதத்தில் நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். வருகிற நாட்களில் ஆண்டவரே, குறைவுகள் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். ஆசீர்வாதம் நிரப்புங்க ஆண்டவரே. புது கிருபை புது கிருபை தாரும் தேவா. ஏப்பா ஆண்டவரே, இந்த கிருபையினால நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல இந்த புதிய நாள்ல புது கிருபை தாரும் தேவா, தாரும் தேவா. புதிய நாளுக்குள் இந்த புதிய மாதத்துல நடத்துங்க அப்பா. ஹல்லேலூயா. நிரப்புங்க 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 ஆண்டவரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு ஆண்டவரே என்ன நடத்தலாம் ஆண்டவரே, புரிந்தோமா ராஜா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நிரப்புங்க, உயர்த்துங்க. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை. ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா. நிரப்புங்க ராஜா. இதுவரைக்கும் நடத்தினீரே புது கிருபை. ஓ வருக நாட்களில் ராஜா. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் நடத்துங்க 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 ராஜா. நிரப்புங்க ஆண்டவரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க.
கேட்ப ஆண்டவரே. சவால்கள் சந்தித்து எங்களுடைய எல்லா காரியங்கள் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை புது கிருபை தாரும் தேவா. நிரப்புங்க ராஜா. கேட்போம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் உங்களுடைய பாத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே வந்திருக்கிறோம் ராஜா. தாரும் தேவா. புதிய நாளுக்குள் இந்த புதிய மாதத்துக்குள் நடத்துங்க. ஹல்லேலூயா. இந்த கிருபை இல்லாம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உங்களுடைய பலன் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி நன்றி. இந்த மாதத்தை காண்படி செய்து நன்றி. இந்த நாளை காண்படி செய்து நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடத்தின தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ தாங்கினவரே, இதுவரைக்கும் நடத்தினீ, இனிமேல் நடத்த வல்லவர். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர், இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எண்ணிலடங்காத நன்மைகளை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நன்மை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுநாதா. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கோ இன்னும் நன்றி சொல்லிடுவே. சொல்லுவோம். நன்றியோடு நான் துதிப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கோ நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்னிட முடியாத நன்மைகள் தகுதி இல்லாத என்னே, என்னிட முடியாத நன்மைகள் தகுதி இல்லாத என்னே. ஹல்லேலூயா. பொழிந்த உந்தன் தயவை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்திரிப்பே. பொழிந்த பொழிந்த ஆண்டவரே, இதுவரைக்கும் பொழிந்தீரே. நன்றியோடு 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 நாம் துதிப்பா இயேசுவே. நன்றியோடு 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 பாடலாம் பாடலாம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கா இதுவரைக்கும் நடத்துனீங்க ஆண்டவரே. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீங்களா ஆண்டவரே. இன்னும் நன்றி சொல்லுவேனா. எனக்கா நீ செய்திட்ட நன்றி அப்பா. நன்றி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. இன்னும் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே இன்னும் உடைய அபிஷேகம் ராஜா, இன்னும் உடைய கிருபை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இதுவரைக்கும் நன்மை செய்தவர், இதுவரைக்கும் எனக்கு நீ உன்னதரா இருந்தீர் ஆண்டவரே. அப்பா இனிமேல் எங்களோடு நடத்த வல்லவர் ஆண்டவரே. யெகோவா ஷம்மாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நடத்துகிறவர், எங்கள் நல்ல மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போ. துதிக்கு பாத்திர அல்லேலூயா மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போ. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. சொல்லுவோம் துதிக்கு பாத்திர. துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை என்றும் துதிக்கு பாத்திரரே. உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர். ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல இந்த அற்புதத்தினால் அதிசயத்தினால் நடத்துங்க ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவர். அல்லேலூயா துதிக்கிறோம். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அல்லேலூயா 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 ஆண்டவரே அப்பா அம்மே வல்லமையுள்ள கரங்களை தொடர்ந்து ராஜா ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் ராஜா ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல இந்த அற்புதத்தை கரங்கள் நடத்தட்டும் ஆண்டவரே. ஹalleluya துதிக்கிறோம் 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 ஹalleluya. உம்மை போல ஒரு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya துதியோடு ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா இந்த புதன் நாளில் ராஜா, இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கணங்களையும் மகிமைகளையும் இயேசு நாம் கேட்கும் நல்ல பிதாவே ஆமென். க்ளோரி டு காட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹalleluya. சந்தோஷமாக இருங்க. ஆண்டவருடைய கிருபைகள் இந்த நாளிலே புதிதாக இருக்கிறது. ஹalleluya. இந்த மாதத்திற்குரிய கிருபைகளை தேவன் நம்மத்திலே கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஹalleluya. க்ளோரி டு காட். God's promise of deliverance, God's promise of deliverance. விடுவிக்கும்படியாய் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள். ஹalleluya. நம்மை விடுவிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹalleluya. இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். I will deliver you, I will deliver you and you will honor me. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவர் என்னை விடுவிப்பார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன, என்னுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், என்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும், என்னுடைய எல்லா வேதனையிலிருந்தும், என்னுடைய எல்லா சரீர சுகவீனத்திலிருந்தும் என்னை விடுவிப்பார். நான் அவரை மகிமைப்படுத்துவேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். ஹalleluya. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவை ஜீவனுள்ளவைகளாய் இருக்கிறது. அவை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது.
சில நேரத்தில் நினைப்போம், வாக்கு தத்தங்கள்லாம் எவ்வளோ இருந்தாலும் ஏன் என் லைஃப்பில் அதெல்லாம் பலிக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம இதை விசுவாசிக்கணும், விசுவாசித்ததை செயல்படுத்த வேண்டும். விசுவாசித்ததை செயல்படுத்த நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் செய்வான்னு. ஆனால் எவ்வளோ பேர் நடைமுறைப்படுத்துகிறோம், அதை செயல்படுத்துகிறோம்? இந்த மாதம் முழுவதும் இதுதான் வாக்கு தத்துவம். இந்த மாதம் முழுவதும் இதை நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தையை நான் எப்போ ஆண்டவர் கொடுத்து ஸ்லைடில் போட்டேனோ அந்த நேரத்துலேருந்து ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்க ஆரம்பித்துட்டார். அன்னைக்கு மாலையிலேருந்து ஆண்டவர் எல்லாரையும் விடுவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான். அப்போ அந்த வார்த்தை லைவாக இருக்குது, அந்த வார்த்தை அலைவாக இருக்குது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை செயல்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி காலையில் வாக்குறது இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் நம்ம சர்ச்சுடைய வாக்குத்தத்தத்தை ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இது படி இந்த மாதத்தில் எனக்கு நடக்கும்னா நீங்கள் அதை ஸ்டேட்டஸில் வைக்கணும். உங்களுக்கு எந்த சபையின் கீழ் இருக்கிறீர்களோ, எந்த போதர் கீழ் இருக்கிறீர்களோ, எந்த சபையில் இருக்கிறீர்களோ, அந்த சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மந்தையின் கீழ் இருக்கிறீங்களோ அந்த மந்தையிலே தேவன் அந்த மெய்ப்பனுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மளை இங்கே வச்சுருக்காரு. எவ்வளோ ஊழியங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏன் அந்த மாதிரி வைக்கிறோன்னா, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோ நமக்கு இது நல்லா இருக்குது, இது நாள் காலையில் இன்றைக்கி பார்ப்போம், ஆகஸ்ட் மாதம் ஆச்சு, யார் யார் அவங்க என்ன போடுங்க, இவங்க என்ன போடுங்க, அவங்க என்ன போடுங்க, ஓகே இதில் பெஸ்ட்டு எதுவோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ். அப்படி கிடையாது. என்ன வார்த்தை உங்களுடைய சபையில் உங்களுடைய மேய்ப்பர் மூலமாய் தேவன் கொடுக்கிறாரோ அந்த வார்த்தை தான் உங்களுக்கான வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை கனப்படுத்துவாய். ஐ வில் டெலிவர் யூ அண்ட் யூ வில் ஹானர் மீ. பாருங்க, இதை குறித்து நாம் எரேமியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பாருங்க, இந்த விடுவிப்பேன், டெலிவரன்ஸ், டெலிவர் அப்படின்ற வார்த்தையில பலவிதமான விடுவிப்புகள் இருக்கிறது. பலவித பொல்லாதவர்களுடைய கையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறாரா? நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தனின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இங்கிலீஷ்ல வாசிங்களா, யார் மைக் வச்சிருக்கீங்க? குயிக்கா. And I will deliver thee out of the hand of the wicked. Out of the hand of the wicked. And I will redeem thee out of the hand of the terrible. ஆமா, பாருங்க, ஆண்டவர் நம்ம என்ன பண்றாராம், பலவந்தரின் கையிலிருந்து விடுவிக்கிறாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான விடுவிப்புகள் இருக்கிறது, டெலிவரன்ஸ் இருக்கிறது. உடனே டெலிவரன்ஸ் சொன்ன பாஸ்டர் ஏதோ நமக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, பிசாசு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறார். அப்படி கிடையாது. பொல்லாத மனிதர்களிடத்தும் பலவந்தம் பண்ணுகிறவரிடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு நெருக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். சில பேர் குடும்பத்தில் உறவுலேயே இருக்கும், வேலை பார்க்குற இடத்துலையே இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷனால் டார்ச்சராக இருக்கு, இதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நம்மளை அப்படியே நெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதியாகவே இருக்க முடியாமல், நம்ம சுயமாக வேலை பார்க்க முடியாதபடிக்கு நமக்கு பலவிதமான நெருக்கங்கள், பொல்லாத மனிதர்கள், அவங்கள பார்த்தாலே நமக்கு மூட் அவுட் ஆகிடும், சமாதானம் எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். 18-19 வசனம் சொல்கிறது, என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு என் மனசை காயப்படுத்திட்டாங்க, என் மனசில் அப்படியே வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை. அதே போல தான் எரேமியாவும் சொல்கிறாரு. பாருங்கள், என் நாவு நித்திய காலமும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாததும் ஊற்று போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீர். பாருங்க, நம்ப முடியாத ஊற்ற போலவும் வற்றி போன ஜலத்தை போலவும் இருக்கிறீரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்போடு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆண்டவர் அதற்கு சொல்றாரு, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரான அரணாக வெண்கல அலங்கமாக்குவேன். வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை சொல்வதற்கு முன்பாக ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதலை குறித்தே பேசுற. நீ என்னிடத்தில் திரும்பு. எவன் ஒருவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவனுடைய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான் அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பு, சீர்படுத்துவேன் அப்படின்றாரு. எல்லாம் சொல்லிட்டு உன் வாய் என் வாயை போல இருக்குன்றார். விலையேற பெற்று பிரித்தெடுத்ததால் என் வாயை போல இருப்பாய். அவர் பேசுகிற மாதிரியே அவர் பேசுவாராம். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் போய் யாரோடையும் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதில்லை. அவங்க உங்களிடத்தில் காம்ப்ரமைஸ் ஆகும். உங்களுக்கு இந்நாள் வரைக்கும் பொல்லாப்பு செய்த அநேக மனிதர்கள் உண்டு. அந்த மனிதரிடத்தில் போய் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதில்லை. அவர்கள் உங்கள் பக்கமாய் திரும்பி உங்களோடு சமாதானம் பண்ணிக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. உங்களோடு சமாதானமாய் இருப்பார்கள். உன்னை நான் ஜனத்திற்கு எதிரான அரணான வெண்கலமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இன்னைக்கு நிறைய நடக்குது. ஆவிக்குரிய யுத்தம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜனங்களோடு போராட வேண்டியது இருக்குது. குடும்ப உறவுகள் இருக்கிறது, நண்பர்கள் இடத்துல இருக்குது, அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இருக்குது. இந்த மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த யுத்தம் இருந்து கொண்டே இருக்கிற, ஆனாலும் ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஹல்லேலூயா. 21வது வசனத்தை சொல்றாரு, நான் உன்னை பொல்லாதவனுடைய கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கையில் நீங்களாக்கி விடுப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? டெலிவர் பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்றாரு. அப்ப மன இருதயத்தின் காரியங்களை கேட்டு உன்னை பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவேன். ஹல்லேலூயா. Glory to God. The assurance of God's deliverance. ஆண்டவர் உறுதியை கொடுத்திருக்கிறார். டெலிவரன்ஸ், விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எதை நினைச்சு காலையில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஊடாய் நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். சங்கீதம் 34:17-18 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களையும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறாராம். யார் கூப்பிடும்போது? நம்ம கூப்பிடும்போது. நம்ம தானே நீதிமான். நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்கிறார், லிசன் பண்றார். அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களில் இருந்தும், அதில் நீங்கள் உபத்திரவன்ற இடத்துல உங்களுக்கு என்ன போடணும்னு தோணுதோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு சரீர உபத்திரம் இருக்கா, இல்லை குடும்பத்தில் உபத்திரம் இருக்கா, வேலை ஸ்தலத்தில் உபத்திரம் இருக்கிறா, மனிதர்கள் மூலமாக உபத்திரம் இருக்கிறா, பொருளாதாரத்தில் உபத்திரம் இருக்கா, என்ன வேண்டுமோ, அல்லது உங்களுடைய தாட்ஸில் உங்களுக்கு உபத்திரம் இருக்கா, எதை வேணாலும் நீங்கள் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நீங்களாக்கி விடுகிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையில் நாம் விசுவாசிக்க வேண்டியது, நான் எந்த பாதையில் கடந்து சென்றாலும் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். அப்படியே மனசு உடைஞ்சு போய் தான் இருந்தார். ஆண்டவரே, நான் பாருங்க எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவரே,
எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாருங்க பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார். ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனை வராதுன்னு சொல்லல ஆண்டவர். நல்ல கவனிங்க, நீங்க நீதிமானாய் இருந்தா நீதிமானுக்கு வரும் துன்பங்களும் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹalleluya. God will deliver you. hallelujah. இந்த காலை வேளையில நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க கூடிய தேவனாய் இருக்கிறார். hallelujah. ஆண்டவர் அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். the assurance of God's deliverance. hallelujah. ஆண்டவர் நம்மை விடுவிப்பேன்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணி இருக்கிறார், உறுதியாக சொல்லி இருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் நம்மளால் நம்ப முடியல. காரணம் நம்ம சூழ்நிலைகள், நம்ம கடந்து போகிற பாதைகள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் விடுவிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் அந்த வார்த்தையை கொடுத்ததுலேருந்து விசுவாசிக்கிறேன். இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவர் யாரையெல்லாம் சந்திக்கிறோனோ அத்தனை பேரையும் விடுவித்திருக்கிறார். அத்தனை பேரையும் விடுவித்திருக்கார். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஆனால் ஆண்டவர் 30ஆம் தேதியிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். 30ஆம் தேதியிலேருந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படி ஆண்டவருடைய வல்லமையை யாரெல்லாம் இந்த நிமிஷத்தில் நீங்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை ஆண்டவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆண்டவர் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையாக இருக்கிறது. hallelujah. God's promise of deliverance. hallelujah. வாசிங்க ஏசாயா 61:1-2 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்ப்பதையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஹalleluya. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அதுதான் பாருங்க, God's promise of deliverance. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அநேகரை விடுவித்திருக்கிறார். ஹalleluya. வியாதியிலிருந்து விடுவித்திருக்கிறார், பிசாசின் கட்டிலிருந்து விடுவித்திருக்கிறார், மரணத்திலிருந்து அநேகரை விடுவித்திருக்கிறார். ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய வாக்குறுதி எதுவா இருக்கிறது? நம்மை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த ஹோப்புல் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நாம் கடந்து போகிறோம். ஹalleluya. இந்த சர்ச்சை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்புகிற அந்த விடுவிப்பை, அந்த டெலிவரன்ஸை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராமிஸின் நிமித்தமாய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை விடுவிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஹalleluya. அப்போஸ்தலர் 3:19-20 சொல்லுகிறது, ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இறைப்பாறுதலின் காலங்கள் வரும்படி முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படி. அதை பாருங்க, ஏசாயாவிலே அவர் முன்னே குறிச்சிட்டார் இயேசு அனுப்பும்படி. அவர் நம்மிடத்தில் அனுப்பும்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஹalleluya. அப்போ எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் பாருங்க, முன்னே குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படி. ஹalleluya. அனுப்பிட்டார். இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல அனுப்பிட்டார். அவர் மரித்தாலும் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நான் மரித்தேன், சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கான்? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள்.
சரி, திருப்பி திருப்பி வேதம் அதான் சொல்லுது, ரிப்பண்டன்ஸ் இருக்கு. எல்லா மனிதர்களையும் குறைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது. ஆனால் மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதனை புதிதாக்கி கொண்டே இருக்கிறது, அவனை கிறிஸ்துவோடு நெருங்க செய்கிறது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எப்பெல்லாம் ஆண்டவர் மனம் திரும்பு அப்படின்றாரோ, அப்போ நாம் எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து அதிலிருந்து நாம் மனம் திரும்பும் போது இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களையும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் கண்டிஷனல் பேசிஸ். அது ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறார் ஆண்டவர். நீ இப்படி செஞ்சினா நான் இதை செய்வேன், நீ இப்படி கீழ்ப்படிஞ்சினா நான் இதை செய்வேன், நீ என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சினா நான் இந்த காரியம் ஃபுல்லாக உன் வாழ்க்கையில் செய்வேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? குணப்படுகிறோன்றது ஹீல் ஆகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்தில் ஹீல் ஆகிறது மாத்திரம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையே குணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையே மாறுது, உங்களுடைய வாழ்க்கையே குணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் விசுவாசத்தோடு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை, ஆண்டவர் என்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருப்பார். நான் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளார ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி செயல்படுகிறவர்களாக என்ன செயல்பட போறீங்க? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டாக மனம் திரும்ப போறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆக்ஷன். அப்ப மனம் திரும்பும் போது நம்மளுடைய வாழ்க்கை குணப்படுகிறது. எப்படி குணப்படுகிறது? அவர் நம்மை விடுவிக்கிறார். அது விடுவிக்கப்படும் போது சோர்ந்து போயிருந்த வாழ்க்கை, பலவீனப்பட்டு இருந்த நம்மளுடைய வாழ்க்கை, அது என்ன ஆகுது? குணப்பட்டு செழிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை விடுவிக்கிறார். நான் உன்னை விடுவிக்கிறேன், ஐ வில் டெலிவர் யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம் சபையாய் நீங்களும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த வார்த்தையின்படி நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் கடந்து செல்கிற சூழ்நிலைகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, அவர்கள் சந்திக்கிற சரீர பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, அவர்கள் சந்திக்கிற பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, அவர்கள் சந்திக்கிற வேலை ஸ்தலத்தில் சந்திக்கிற நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. அவர்கள் பிசினஸ்ல எந்தெந்த காரியத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரே, இந்த காலை வேளையில எந்த இடத்துல வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே செழிக்கட்டும், ஆண்டவரே குணப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனா இந்த காலை வேளையில இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாவதாக. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை என்னன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என்னை விடுவியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை விடுவியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை விடுவியும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பி குணப்படும்படியாய் கிறிஸ்து எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், நீரே மகிமைப்படுவீராக. நேரலையில் பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.